இது அணு ஆயுத கதிர்வீச்சை உண்டாக்கக்கூடிய ஆபத்தை உண்டாக்கும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய சூழல்ல இரவு முழுவதும் ஈரான் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 34க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஈரானுக்குள்ள என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு ஹைஃபா மேல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுடைய புகைப்படங்கள் வந்திருக்கு. அதை நீங்க முன்னாடி பார்க்க முடியும். மிக கடுமையான தாக்குதல்களை ஹைஃபா மேல ஈரான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. ஹிஸ்புல்லாக்களும் மறுபுறம் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம். அதிலும் குறிப்பாக தற்போதைய நிலையில் ஈரான் தொடர்ந்து விடாப்பிடியாக யுத்தம் விவகாரத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. யுத்த நிறுத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயார், ஆனால் யுத்தம் நிற்க வேண்டுமாக இருந்தால் நிரந்தரமாக நிற்க வேண்டும் என்பதுதான் ஈரானுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் பிரகாரம் அமெரிக்காவினுடைய வெளிவிவகார செயலாளராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃபுக்கும் அதே போன்று ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அப்பாஸ் அராக்சி அவர்களுக்கும் துருக்கி, ஈஜிப்ட் இந்த 2 நாடுகளைச் சேர்ந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ் இந்த 4 பேரும் இணைந்து ஒரு சமாதான முயற்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரக்கூடிய சூழல்ல முதல் கட்டமாக 45 நாட்கள் சமாதான ஒப்பந்தம் என்கிற ஒன்றை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருப்பதாகவும், ஆனால் அதற்கு ஈரான் மறுத்திருக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்குது. ஏன்னா 45 நாள் போது 1.5 மாசத்துக்கு பிறகு நீங்க நினைச்ச நேரம் தாக்க முடியும். ஏன்னா இதே மாதிரியான ஒரு வேலையை தான் அவங்க லெபனான்ல பண்ணினாங்க, அதே மாதிரி காசாவுலையும் பண்ணினாங்க. இந்த மாதிரி ஒரு வீக்கான ஒரு ஒப்பந்தத்திற்கு நாங்க வர தயார் இல்லை, இல்லைன்னா சண்டை போட்டுக்கிறோம், நாங்க அதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக ஈரான் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல ஈரான் மீதான தொடர் தாக்குதல்களையும் அமெரிக்க இஸ்ரேல் முடுக்கி விட்டு கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் 2 நாட்கள் டைம் கொடுத்திருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதாவது அவருடைய நேரம் பிரகாரம் நாளைக்கு காலையில் 8 மணி வரைக்கும் நேரம் கொடுத்திருக்கிறாரு. அதுக்குள்ள ஹொர்முஸை திறக்கிறதுக்கு ஈரான் ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்கள் மிக கொடூரமான தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லியிருந்தாரு. ஈரான் மிக தெளிவாக நாங்கள் ஹொர்முஸை திறக்க மாட்டோம் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. நீங்க என்ன தாக்குதல் நடத்திக்கிறீங்க, அதுக்கு பதிலடி தாக்குதல் நடத்துறதுக்கு எங்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே நாங்கள் ஹொர்முஸை திறக்க மாட்டோம். ஹொர்முஸை திறக்கணும்னா நாங்கள் சொல்லுகிற நிபந்தனைகளுக்கு நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஈரானுடைய மிக தெளிவான நிலைப்பாடு. இப்படி இருக்கிற போதுதான் நேற்றைய தினம் இரவு முழுவதும் கிட்டத்தட்ட 10 இடங்களுக்கு மேலே ஈரானுடைய முக்கியமான பகுதிகளில் பலத்த தாக்குதல்களை நடத்தி இருந்தது அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு ஆக்கிரமிப்பு இராணுவம். குறிப்பாக தெஹரானுடைய பகுதிகள், அதே போன்று கராஜினுடைய பகுதிகள், இஸ்பஹானுடைய பகுதிகள் என்று ஈரானுடைய பல முக்கியமான நிலைகளை இலக்கு வைத்து தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. அதிலும் முக்கியமாக இஸ்பஹானில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டேம் மேலே அவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இது அணு ஆயுத கதிர்வீச்சை உண்டாக்கக்கூடிய ஆபத்தை உண்டாக்கும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய சூழல்ல இரவு முழுவதும் ஈரான் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 34க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஈரானுக்குள்ள என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஈரானுடைய ஷரீஃப் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஷரீஃப் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பல கட்டிடங்கள் மேலே இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ள முடியும். என்னன்னா, ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல், லெபனான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல், அதே போன்று காசா மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள், இந்த 3 இடங்களையும் அவங்க நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்கள்ல இதுவரைக்கும் அளிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் எடுத்துக்கிறங்க. பொதுமக்களுடைய அவர்கள் வாழக்கூடிய வீடுகள் மேல தாக்குதல் நடத்தப்படும், மருத்துவமனைகள் மேல தாக்குதல், ஸ்கூல்ஸ் மேல தாக்குதல், பல்கலைக்கழகங்கள் மேல தாக்குதல், இது மாதிரி எல்லாமே பொதுமக்களுடைய பப்ளிக் ஸ்ட்ரக்சர் மேல தான் தாக்குதல் நடத்துவாங்க. ஆனா ஈரான் இதுவரைக்கும் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈரானுடைய நாட்டின் மேல நடத்தப்பட்ட முதல் தாக்குதலையே 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்படுகிற அளவுக்கு ஒரு ஸ்கூலை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது. ஆனா இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேலுக்குள்ள எந்த ஒரு ஸ்கூலையும் இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல் நடத்தல, பல்கலைக்கழகங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தல, பொதுமக்களுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்கும்ல இந்த இடங்களை எல்லாம் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துற மாதிரி எந்த செய்திகளையும் நீங்க பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு தான் ஈரானுடைய தாக்குதல்கள் இருக்கு. அதை தாண்டி நீங்க காசாவுக்குள்ள இந்த நிமிடம் வரைக்கும் காசாவினுடைய பார்டரை திறக்க மாட்டோம், காசாவுக்குள்ள உணவு, தண்ணீர், மருந்துகள் அனுப்ப மாட்டோம்னு சொல்லி விடாப்பிடியாக இஸ்ரேல் நிற்கக்கூடிய சூழல்ல இவ்வளவு பாரிய யுத்தத்திலையும் ஹொர்முஸை மூடி வைத்திருக்கக்கூடிய ஈரான்
ஹொர்முஸ் வழியாக மருத்துவ பொருட்கள், உணவுகள் செல்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று அறிவித்திருக்கிறது. மருந்துகளை தாராளமாக ஹொர்முஸ் வழியாக நீங்கள் கொண்டு போக முடியும் இருக்கிறாங்க. இதுதான் ஈரானுடைய போங்காகவும் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்களுடைய போங்காகவும் இருக்கிறது. ஏன்னா மனிதநேயம் பற்றி பேசுகிற, பாடம் நடத்த நினைக்கிற இவர்களுடைய லட்சணம் என்ன, ஈரானுடைய லட்சணம் என்னங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானும் பலத்த பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேல் மேல நடத்தி, இஸ்ரேலுடைய வடக்கு நகரங்கள் கிரியாத், ஷமோனா உள்ளிட்ட நார்த்து பகுதிகள் மேலே தான் மிக உச்சமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக ஹைஃபா மேலே மிக கடுமையான தாக்குதல் ஹைஃபாவில் இருக்கக்கூடிய இராணுவ மத்திய நிலையம் மேலே நடத்தப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் அதில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் 16க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு ஹைஃபா மேலே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலுடைய புகைப்படங்கள் வந்திருக்கு. அதை நீங்கள் முன்னாடி பார்க்க முடியும். மிக கடுமையான தாக்குதல்களை ஹைஃபா மேலே ஈரான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. ஹிஸ்புல்லாக்களும் மறுபுறம் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹைஃபா மீதான தாக்குதல்களில் இதுவரைக்கும் 10 பாலிஸ்டிக் மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் எங்கேயுமே சிஜில் வகையான மிசைல்கள் பயன்படுத்தப்படவில்லை என்றும், ஒரு சந்தர்ப்பத்தில் கிளஸ்டர் வகையான குண்டுகள் கொத்து குண்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது ராணுவ மத்திய நிலையம்ங்கிறதுனால ஒரே குண்டுல எல்லா இடத்தையும் அடிச்சு நொறுக்க முடியுங்கிறதுனால கொத்து குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் ஈரான் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் நேற்றைய இரவு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், முதல் தடவையாக குரூஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தி ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுடைய ஒரு மாபெரும் கப்பலை அழிச்சிருக்கிறாங்க. அது ஒரு ராணுவ கப்பல், அதை மொத்தமாக அழிச்சிருக்கிறார். அதே நேரம் யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திஸும் தொடர்ந்து தற்போது கிளஸ்டர் குண்டுகள் வீசுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. எனவே ஈரான் ஸ்டடியாக இருக்கிறாங்க, பலமாக இருக்கிறாங்க, தாக்குதல்களை உக்கிரமாக நடத்துகிறார்கள் என்பதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். RasminMISC நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடும் இந்த செய்திகளை நாம் உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்.